ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே டேஸ்டான சர்க்கரை பொங்கல் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம அரிசி அளந்து எடுத்துக்கலாம். நான் இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசி சேர்த்ததுக்கப்புறமா இதே டம்ளரில் 1/4 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. பாசிப்பருப்பு சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுடுங்க. இப்போ அரை மணி நேரம் கழித்து இந்த ஊற வச்ச அரிசியையும் பருப்பையும் நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ 1 டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம், அதுக்காக 3 டம்ளர் தண்ணி ஊற்றுவோம். 1 டம்ளர் அரிசிக்கு நான் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த தண்ணி அளவு கரெக்டாக இருக்கும். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க, இந்த ஸ்வீட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக. இப்போ குக்கரில் மூடி போட்டு விசில் வச்சு வேக விட்டுடலாம். நான் 6 விசில் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டு எடுத்துக்கிறேன். இப்போது வெல்லம் நம்ம கரைச்சிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் வெல்லத்துக்கு நான் 2 டம்ளர் வெல்லம் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த வெல்லம் மூழ்கிற அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடுங்க. வெல்லம் நல்லா இந்த மாதிரி கரையணும். இப்போ பார்த்திங்கன்னா இது ரொம்பவே தண்ணியாக இருக்குது. கொஞ்சம் லைட்டாக இது கரைஞ்சால் போதும். லைட்டாக இதை கொதிக்க விடுங்க. இப்போ இதில் ஒரு 2 ஏலக்காவை நான் தட்டிட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிறேன். இப்போது கொஞ்சம் போல் தேங்காய் துருவி வச்சுக்கோங்க. தேங்காய் உங்கள் விருப்பம்தான். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணால் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ நல்லா இந்த மாதிரி குழைய வெந்திருக்கு. இதை கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா ஒரு மசிச்சு விட்டுடுங்க. கரண்டியை வச்சோ இல்லை ஒரு மத்தை கொண்டோ இல்லை மேஷர் கொண்டோ நீங்கள் அந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுடுங்க. இது நல்லா மசியட்டும். இப்போ இது மசிஞ்சதுக்கப்புறமா நான் இதை ஒரு கடாய்க்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு அப்போ தான் கிண்டுறதுக்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் ஒரு கடாய்க்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை இதில் சேர்த்துக்கலாம். நான் ஒரு ஃபில்ட்ரு கொண்டு வடிகட்டிட்டு சேர்த்துக்கிறேன். ஏன்னா அப்போ தான் இந்த வெல்லத்தில் இருக்கிற தூசியெல்லாம் நம்ம வடிகட்ட முடியும். இதை சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி பார்க்கும்போது கெட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கலந்து விட இது நல்லா இலகி கொடுக்கும். இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் நீங்கள் தாராளமாக விட்டால் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இது கலந்ததுக்கப்புறமா மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் போல் நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. உலர்ந்த திராட்சையை இதில் சேர்த்துக்கோங்க. இந்த திராட்சை நல்லா ஒரு பபுள்ஸ் மாதிரி வரும். அந்த அளவுக்கு இதை நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா ஒரு பபுள்ஸ் மாதிரி வரும். எல்லா திராட்சையுமே இந்த நெய்யில் ஊறிட்டு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா இதே நெய்யில் நம்ம உடச்சி வச்சுருக்கிற முந்திரியை சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு நான் கொஞ்சம் நிறையாவே தாராளமாகவே சேர்த்துருக்கேன். ஏன்னா சாப்பிடும்போது வாயில் கடிப்படும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுவும் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு நம்ம இப்போ செஞ்சு வச்சுருக்கிற பொங்கலில் இதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த திராட்சையும் சேர்த்துக்கலாம். இதோட நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா துருவின தேங்காய், அந்த துருவின தேங்காயும் சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காய் ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இது தேங்காய் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு லாஸ்ட்டாக 1 டேபிள் ஸ்பூன் போல் நெய் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான பொங்கல் ரெடி ஆகிடுச்சு, ஸ்வீட் பொங்கல். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பொங்கலை ஸ்வீட்டோடு கொண்டாடுங்க. எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய ஏனோக் பிரியாணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.